ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், ஐ எம் மேக்ஸ் தியாகு. 12ஆம் வகுப்பு கணிதம். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது 10வது சாப்டர், சாதாரண வகைக்கெழு சமன்பாடுகள். பயிற்சி 10.7 12ஆம் வகுப்பு கணிதம். அதில் வினாயன் 12. dy/dx = sin² x/1 + x³ - 3x² / 1 + x³ × y கணக்கில் கொடுத்துருக்காங்க. இதை தீர்க்க முதல்ல இந்த ஒய் உறுப்பு இருக்கு இல்லையா, மைனஸ் ஆஃப், அதை அப்படியே என்ன செய்கிறோம், எல்ஹெச்எஸ் கொண்டு வரோம். எல்ஹெச்எஸில் ஏற்கனவே dy/dx இருக்குது. இந்த உறுப்பு இந்த பக்கம் வந்தால் என்ன ஆகிடும், ப்ளஸ் ஆகிடும். ப்ளஸ் 3x² / 1 + எக்ஸோட அடுக்கில் 3y. இது இந்த பக்கம் வந்தால் இப்படி ப்ளஸ் ஆகிடுது. ஈக்குவல் டு அங்கே இருக்கிறத அப்படியே வச்சுப்போம். sin² x / 1 + எக்ஸோட அடுக்கில் 3. நமக்கு இது எந்த வடிவத்தில் இருக்குது அப்படின்னா, dy/dx + py = q, இந்த வடிவத்தில் இருக்குது. இதுலேருந்து நம்ம என்ன செய்யலாம்னா, p மதிப்பு கண்டுபிடிக்கலாம். பியோட மதிப்பு என்ன அப்படின்னா, ஒய்யை தவிர மீதி இருக்கிறது p. ஒய்யை தவிர மீதி இருக்கிறது என்ன, ஒய்யை விட்டுட்டு மிச்சம் இருக்கிறத எழுதணும்னா அதுதான் p. 1 + எக்ஸோட அடுக்கில் 3. அடுத்தது q. qங்கிறது என்னன்னா, ஈக்குவல்ட்டுக்கு அந்தாண்டு இருக்கிறது. ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் என்ன இருக்குது, ஆர்ஹெச்எஸில் sin² x / 1 + எக்ஸோட அடுக்கில் 3. pq கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது நம்ம என்ன செய்ய போகிறோம், தொகையீட்டு காரணி. தொகையீட்டு காரணிங்கிறது e∫pdx, அதாவது e∫p அப்படிங்கிறது மதிப்பு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்ல, அதை எழுதிடுறோம். 3x² / 1 + எக்ஸோட அடுக்கில் 3 இன்ட்டு இந்த dx. இதுக்கு மதிப்பு என்ன வரும் அப்படின்னா, நம்ம சுலபமாக கண்டுபிடிச்சிடலாம். 1ஓட வகையிடல் 0, எக்ஸோட அடுக்கு 3 வகைப்படுத்தினோம்னா 3x² வரும். அப்போ கீழே இருக்கிற உறுப்போட வகையிடல் மேலே இருக்கிறதுனால நம்ம தொகை மதிப்பு என்னன்னு எழுதுவோம், லாகுன்னு எழுதி கீழே இருக்கிறது அப்படியே எழுதிடுவோம். e∫log 1 + x³. அடுத்தது ஈயும் லாகும் கேன்சல் ஆகிடும். மிச்சம் என்ன இருக்குன்னா 1 + x³ மட்டும்தான் இருக்கும். அதுதான் என்னென்னா தொகையீட்டு காரணியோட மதிப்பு. தொகையீட்டு காரணியை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அடுத்தது நம்ம கண்டுபிடிக்க போகிறது பொது தீர்வு. பொது தீர்வு அப்படிங்கிறதுக்கு அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன, y × e∫pdx = q × e∫pdx × dx. இது ஃபார்முலா. இதில் அப்படியே அந்த மதிப்பெல்லாம் பிரதி விடுவோம். y e∫pdxங்கிறது தான் தொகையீட்டு காரணி. அது என்ன வந்திருக்கு, 1 + எக்ஸோட அடுக்கில் 3ன்னு வந்திருக்கு. = q. qன்னு நம்ம கணக்கில் என்ன எழுதியிருக்கோம், sin² x / 1 + x³. அதை எழுதிடுவோம். sin² x / 1 + x³. இது qவோட மதிப்பு. e∫pdxோட மதிப்பு என்ன, 1 + x³ இன்ட்டு dx. இதில் ரொம்ப சுலபமாக இந்த ரெண்டும் கேன்சல் ஆகிடுது. பேலன்ஸ் இருக்கிறது sin² x dx மட்டும்தான் இருக்குது. y × 1 + எக்ஸோட அடுக்கில் 3 இந்த ஸ்டெப்பு இருக்குது. இதுக்கப்புறம் இதை தொகை பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு ஃபார்முலா ஒன்று, cos 2x. cos 2x இருக்கு இல்லையா, இந்த cos 2xக்கு திரிகோணமிதி ஃபார்முலா ஒன்று இருக்குது. 1 - 2 sin² x அப்படின்னு அதை எடுத்துக்கிறோம். -2 sin²ங்கிறது எல்ஹெச்எஸ் வந்ததுன்னா +2 sin² x = 1. இது அந்த பக்கம் வந்தால் -cos 2xன்னு வரும். sin² x மட்டும் வச்சுக்கிட்டு இந்த 2 அந்தாண்ட கொண்டு போனோம்னா 1 - cos 2x / 2ன்னு வரும் இல்லையா. இதை தான் இப்போ இங்கே எடுத்துக்க போகிறோம். இன்டகரல் sin²ங்கிறதுக்கு பதிலாக 1 - cos 2x / 2 இன்ட்டு dx. இதுக்கு அடுத்தது இந்த 2 கான்ஸ்டன்ட்டு வெளியில் எடுத்துரும். மீதி என்ன இருக்குது, 1 - cos 2x இன்ட்டு dxன்னு இருக்குது. =
ஒய் 1 ப்ளஸ் எக்ஸோட அடுக்கில் 3 1/2 இங்கே வந்து 1 இன்ட்டு டிஎக்ஸ் எக்ஸ் வரும். காஸ் 2எக்ஸுக்கு தொகையிடல் மதிப்பு சைன் 2x/2 ப்ளஸ் சின்னு வரும். அடுத்த லைனில் ஒய் இன்ட்டு 1 ப்ளஸ் எக்ஸோட அடுக்கில் 3 1/2 உள்ளார கொண்டு போயிடும். x/2 மைனஸ் சைன் 2x இந்த ரெண்டையும் பெருக்குனா 4 ப்ளஸ் சின்னு வரும். அவ்வளோதான். ஓகே.